இன்னைக்கு காலையில மறுபடியும் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது. போன வருஷம் ஜூன் மாசம் நடந்த மாதிரியே இந்த ஜூன்லயும் ஒரு பெரிய ரயில் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பனிஸ்தேவாங்கிற இடத்துல நின்றுகிட்டு இருந்த கஞ்சன்ஜங்காங்கிற ஒரு பேசஞ்சர் ரயிலோட பின்புறமா வந்து ஒரு சரக்கு ரயில் மோதி இருக்குது. அந்த பேசஞ்சர் ரயிலோட பின்பக்கமா இருந்த 3 பெட்டிகள் ஒன்று மேல ஒன்று ஏறி அந்த ஆக்சிடென்ட் பெரிய அளவுக்கு நடந்திருக்குது. இது வரைக்கும் அபிஷியலா வந்த தகவலின்படி 15 பேர்த்துக்கு மேல இறந்துட்டாங்க, 50 பேர்த்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம்னு இந்திய ரயில்வே தரப்புல அபிஷியலா சொல்றது என்னன்னா, பின்னாடி வந்த கூட்ஸ் ட்ரெயினோட டிரைவர் சிக்னலை கவனிக்காம இருந்திருக்கலாம், இல்ல கவனிச்சும் வேற ஏதாவது கவனக்குறைவுகளை விட்டுருக்கலாம். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஒரு மனித தவறால தான் நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. உண்மை என்னங்கிறது பின்னாடி தான் தெரிய வரும். ஒருவேளை தெரியாமலே கூட போகலாம். ஒருவேளை அபிஷியலா வேற ஏதாவது காரணத்தை அவங்க சொன்னாங்கன்னா அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா ஒண்ணு, இனிமேல் இந்தியாவில் எந்த ரயில் ஆக்சிடென்ட்டுமே நடக்காத மாதிரியே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த ஐடியாவை மட்டும் மோடியும் இந்திய அரசும் ஃபாலோ பண்ணுனா போதும். இனிமேல் இந்தியாவில் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே நடக்காது. அந்த உலகமாக ஐடியா என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே இந்த ரயில் விபத்துக்கு பின்னாடி இருக்கிற சில அரசியல்களை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். அதாவது மறுபடியும் மோடி தான் பிரதமர் ஆக போகிறாரு. 3வது தடவையா அவர் தான் பிரதமர் ஆக போகிறாரு. அவரோட அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவங்க தான் அப்படியே தொடர போகிறாங்க அப்படின்னு அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆன உடனேவே சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. நம்மூர் சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியன் சோசியல் மீடியாவிலையுமே அந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதாவது நீங்கள் யாரை வேணும்னாலும் திரும்ப அமைச்சராக்குங்க, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நிதி அமைச்சராக நிர்மலா சீதாராமனையும் ரயில்வே அமைச்சராக இந்த அஸ்வினி வைஷ்ணவையும் ஆக்கவே கூடாது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டே ஆச்சு. இன்ஃபேக்ட் இதில் சங்கிகளே இன்வால்வ் ஆயிருந்தாங்க. சங்கிகளுக்கே நிர்மலாவை நிதியமைச்சராக்குறதுலையும் இந்த அஸ்வினி வைஷ்ணவ ரயில்வே அமைச்சராக்குறதுலையும் விருப்பமே கிடையாது. 140 கோடி பேர்த்தோட நிதியை ஹேண்டில் பண்ற அந்த திறமை நிர்மலா சீதாராமனுக்கு சுத்தமா கிடையாது. அதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் தினமும் பயணம் பண்ற இந்திய ரயில்வேவை நிர்வாகம் பண்ற அந்த திறமை இந்த அஸ்வினி வைஷ்ணவுக்கு சுத்தமா கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும், சங்கிகளுக்கும் தெரியும். அவனுங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் வலிக்காத மாதிரியா நடிப்பானுங்க. ஸோ அந்த விஷயத்தை சங்கிகளுமே வலுவா பேசினானுங்க. ஆனா பிஜேபியும் மோடியும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நாங்க நினைக்கிறது தாண்டா, நிம்மி தான் நிதி அமைச்சர், இந்த வைஷ்ணவ் தான் ரயில்வே அமைச்சர் திரும்ப ஆக்கிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா மக்கள் குரலுக்கு மதிப்பளிக்கிறதுனா என்னன்னே இந்த காவி கும்பலுக்கெல்லாம் தெரியாது. அப்புறம் நிம்மி தான் நிதி அமைச்சர் ஆவாங்க, இவர் தான் ரயில்வே மினிஸ்டர் ஆவாரு. வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு விதிக்கப்பட்டது அவ்வளவுன்னு போக வேண்டியதான். அதே மாதிரி இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எதால நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நிர்வாக தோல்விதான். இந்திய ரயில்வேவோட அலட்சியம் தான் இந்த ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். அதை தாண்டியெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்திய ரயில்வேங்கிறது கிட்டத்தட்ட 15,000 ரயில் ஓடுற ஒரு இடம், 12-13 லட்சம் பேர் வேலை பார்க்குற, தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பயணம் பண்ற ஒரு பெரிய நெட்வொர்க் தான் இந்திய ரயில்வேங்கிறது. அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கில் எப்போவாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் தவிர்க்கவே முடியாத விஷயம் அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்கே வச்சுக்கிட்டாலும், அதாவது வெறும் வாதத்துக்காக சொல்கிறேன், ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்டே நடக்கக்கூடாது தான். ஆக்சிடென்ட் ரிஸ்க்குங்கிறது ரயில்வேல 0 தான் இருக்கணும். ஏன்னா எப்போவோ நடக்கிற அந்த ரயில்வே ஆக்சிடென்ட்ல நாம இருந்தாலோ இல்லை நம்ம குடும்பம் இருந்தாலோ நாம் இதைத்தான் சொல்லுவோமா? அதனால ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்டே நடக்கக்கூடாது தான். ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குகிற இடத்துல லட்சக்கணக்கான வேலையாட்கள் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு இடத்துல ஒரு எப்பயாவது நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட் தவிர்க்கவே முடியாதுன்னு ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிட்டு பேசினாலும் அந்த ஆக்சிடென்ட்ங்கிறது உண்மையிலேயே தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்காக நடக்கிறதா இருக்கணும். புயல், மழை, வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்களால தவிர்க்கவே முடியாம ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. இல்ல என்ன காரணம்னே தெரியல, ரயில் பெட்டிகள் 3-4 தடம் புரண்டுருச்சு, அதுல ஏதாவது சதி இருக்குதா, இல்ல தண்டவாளம் மெயின்டைன் பண்ணதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏதாவது தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, அதை சகிச்சுக்கிட்டு போயிடலாம். ஆனா இது நின்றுகிட்டு இருந்த ஒரு ரயில் பின்னாடி இன்னொரு ரயில் வந்து ஏறி இருக்குது. இது முழுக்க முழுக்க நிர்வாக தோல்விதான், நிர்வாகத்தோட அலட்சியம் தான். ஏன்னா அபிஷியலாவே இந்திய ரயில்வே தரப்புல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த எதிர்த்தாப்புல ரயில் வந்தா ஆட்டோமேட்டிக்கா 2 ரயிலுமே பிரேக் போட்டு நின்றும்ல, அந்த டெக்னாலஜி இந்த ரூட்ல இல்லைங்கிறாங்க. அதாவது கவாஜ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டெக்னாலஜிக்கு பேரு 2 ரயில் எதிர்த்தாப்புல வந்தா ஆட்டோமேட்டிக்கா அது ரெண்டுமே நின்றுக்கும். அந்த கவாஜுங்கிற டெக்னாலஜி இந்த 2 ரயில்களிலுமே பொருத்தப்படலன்னு இந்திய ரயில்வே சார்பா அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் இது அலட்சியம் இல்லாம வேற என்ன, இது நிர்வாக தோல்விதான். ஆக்சுவலா அந்த கவாஜுங்கிற அந்த டெக்னாலஜி அப்படி ஒன்றும் பெரிய காஸ்ட்லியான டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹை ரிஸ்கான
சிம்பிளான டெக்னாலஜி எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் அதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னாலஜி, உலகம் முழுக்க பல நாடுகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற ஒரு டெக்னாலஜிங்கிற மாதிரி தான் அதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் சொல்கிறாங்க. அதை நம்ம ஊர் ரயில்களில் இன்னும் பொறுத்தலைன்னா உங்கள் உயிருக்கெல்லாம் அவ்வளோதான்டா மதிப்பு, உயிரோட போனீங்கன்னா வீட்டுக்கு, இல்லைன்னா நாட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு போங்கடா அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும், வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்தியாவில் இந்த மாதிரி ரயில்வே நிர்வாக சீர்கேடுகளால் விபத்து நடக்கும் போதும் சரி, இல்லை இந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறுற மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதும் சரி, நம்ம ஊரில் பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அது இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. ஆக்சுவலாக ரயில்வேவை அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்கறதுன்னு இந்திய அரசு முடிவு பண்ணிருச்சு. அதனால தான் ரயில்வே நிர்வாகம் சீர்கட்டுறதுக்கு அவங்களே அலோவ் பண்ணுறாங்க. ரயில்வே நிர்வாகத்தை குழப்பி விட்டோம்னா, இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு அனுமதிச்சோம்னா மக்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தி வரும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, கவர்மெண்ட் ரயில்வேவை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் பிரைவேட் கிட்ட கொடுத்தாதான் அத்தனையும் சரியாகும். பிரைவேட் முதலாளி ஒருத்தன் வந்து இந்தியன் ரயில்வேவை அண்டர்டேக் பண்ணானா அத்தனை பிரச்சனையும் அவன் ஒரே நாளில் தீர்த்துருவான், நமக்கெல்லாம் சௌகரியமான பயணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் இது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு மக்களே பேசுவாங்க. ஸோ அப்போ ஈஸியாக இந்தியன் ரயில்வேவை தூக்கி அம்பானிக்கிட்டயோ அதானிக்கிட்டயோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவாக சொல்கிற ஒரு கருத்து. ஆனால் பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்திய ரயில்வேல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த கருத்து இது ஒரு சரியான புரிதல் கிடையாதுங்கிறது தான் என்னோட பார்வை. அதாவது இப்போவே இந்திய ரயில்வேவை தூக்கி அதானிக்கிட்ட ஃப்ரீயாகவே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவர் வாங்க மாட்டார். ஏன்னா இந்திய ரயில்வேங்கிற இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை நடத்தி லட்சக்கணக்கான ஊழியர்களை போட்டு அதை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதன் மூலமாக வர்ற ஒரு 1000 கோடி 2000 கோடி வருமானம் எல்லாம் அதிகபட்சமாக ஒரு 5000 கோடி 10000 கோடி வருதுன்னே வச்சுங்க. அந்த 5000 கோடி 10000 கோடி வருமானம் எல்லாம் அவருக்கு ஒரு காசே கிடையாது. அந்த காசுக்காக அவர் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. ஏன்னா ரயில்வேங்கிறது கோடிக்கணக்கான சாதாரண மக்களின் உயிரோட நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து 100 பேர் 200 பேர்லாம் இறந்து போறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கெல்லாம் அதானி என்னைக்கா இருந்தாலும் பதில் சொல்லி தான் ஆகணும். அதானி மட்டும் இல்லை, இந்திய அரசும் சேர்ந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதானி அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே மாட்டாரு. அவங்களுக்கு சிம்பிளாக சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் 1000 வழி இருக்குது. இந்தோனேசியாவிலிருந்து $10 நிலக்கரியை வாங்கணுமா, ஒரு 4 பில்லை மாற்றி போட்டு அதே நிலக்கரியை கொண்டு வந்து இந்தியாவில் $50 $60 வித்தமா, 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் எந்த காலத்திலையும் யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை. இந்த ஃப்ராடுக்கெல்லாம் அதானி எந்த காலத்திலையும் யாருக்கும் பதில் சொல்கிற ஒரு நிலைமை வரவே வராது. ஆனால் சாதாரண மக்களோட உயிருங்கிறது அப்படி கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது ரிஸ்க் தான், அதுக்கு பதில் சொல்லியே தீரணுங்கிற ஒரு நிலைமை வரலாம். ஸோ முதலாளிகள்லாம் அதை விரும்ப மாட்டாங்க. அதுவும் அம்பானி அதானி மாதிரியான குரோனிக் கேபிட்டலிஸ்ட்கள்லாம் அதை சுத்தமாக விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு நோகாமல் நோம்பி கும்புறதுக்கெல்லாம் பல வழிகள் இருக்குது. ஹார்பரு ஏர்போர்ட் மாதிரியான காஸ்ட்லியான ஐட்டங்களை நம்ம பேரில் பட்டா போட்டோமா, அதை வச்சு 1000 கோடிகளை சம்பாரிச்சோமா, பணக்காரர்களுடைய பழக்கத்தை வச்சுக்கிட்டோமா, சகவாசத்தை வச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க போவாங்களே தவிர சாதாரண மக்களோட உயிரோட நேரடியாக சம்மந்தப்படுற வேலைகளை எல்லாம் அம்பானிகளும் அதானிகளும் செய்யவே மாட்டாங்க. இப்போ டாடா ஏர் இந்தியாவை வாங்கினார்ல, அது எதுக்காக? ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் பண்ணி ஏர்லைன்ஸை நடத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்காகவா? கிடையவே கிடையாது. ஏர் இந்தியாவுக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. ஸோ அந்த சொத்தை ஆட்டையை போடணும்னா இந்த இளவெடுத்த ஏர் இந்தியாவை கட்டிட்டு அழுதுதான் ஆகணும். அதனால் அந்த சனியத்தை குர்றான்னு வாங்கிட்டாரு. அவருக்கு ஏர் இந்தியா மூலமாக ஏர்லைன்ஸ் சர்வீஸ் நடத்தியெல்லாம் சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது, அதெல்லாம் அவரோட நோக்கம் கிடையாது. இந்த 1 லட்சம் கோடி ஆட்டையை போடணும், அதுக்காக அதை வாங்கிட்டாரு. இப்போ வேற வழி இல்லாமல் ஏர்லைன் சர்வீஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். ஏர் இந்தியாவுக்கு இந்தியா முழுக்க 1 லட்சம் கோடிக்கு மேலே அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இருக்குது. அதுதான் ரத்தன் டாட்டாவோட குறி. ஏர்லைன் சர்வீஸை நடத்தி ஒரு டிக்கெட்டுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் லாபம் வச்சு என்னைக்கு சம்பாதிக்கிறது? பல்கா 1 லட்சம் கோடி ஆட்டையை போடுறதுக்காக தான். வேற வழியே இல்லாமல் ஏர் இந்தியாவை ரத்தன் டாட்டா கட்டி அணைச்சிக்கிட்டாரு. சிம்பிள். அதனால இந்தியன் ரயில்வேவை நீங்க சும்மாவே கொடுத்தீங்கனாலும் அம்பானியும் அதானியும் அதையெல்லாம் சீண்டவே மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இந்திய ரயில்வேவுக்கு செலவு பண்ண வேண்டிய தொகையெல்லாம் அம்பானி அதானிகளுக்கு வேற வகையில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம ஊர் ரயில்வேல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை. மற்றபடி இனிமே இந்தியாவில் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டே நடக்கவே நடக்காத அந்த உலக மகா ஐடியா என்னன்னா, அது வேற ஒன்றும் இல்லை. மோடி ஒவ்வொரு வந்தே பாரத் ரயிலுக்கும் நேரடியாக போய் கொடியாற்றுறாருல, அந்த செலவை மிச்சம் பண்ணி அந்த கவாச் சேஃப்டி சிஸ்டத்தை இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரயில்கள்லையும் பொறுத்துனா முடிஞ்சு போச்சு.
அவ்வளவுதான். வந்தே பாரத் ரயிலை வச்சு மோடி விளம்பரம் தேடுறாருல, மோடியை விளம்பரப்படுத்துறாங்கல்ல, அந்த செலவை மிச்சம் பண்ணாலே போதும். இந்திய ரயில் அவ்வளவு பாதுகாப்பானதா மாறிடும். ஒவ்வொரு வந்தே பாரத் ரயிலுக்கும் கொடி ஆட்டுறதுக்கும் மோடி போறாருல்ல, அதுக்கு சில பல கோடிகள் செலவாகும்ல. மோடி வந்துட்டு போற ஃபிளைட் செலவு, செக்யூரிட்டி செலவு, அத்தனை செலவையும் மிச்சம் பண்ணாலே போதும். அத்தனை ரயில்களையும் பாதுகாப்பானதா மாத்திரலாம். அப்படியே அமௌண்ட் பத்தலனா மோடி தியானத்துக்காக போறாருல, அந்த செலவையெல்லாம் மிச்சம் பண்ணா போதும். அதை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்கல்ல, அதுக்கு செலவு பண்றாங்கல்ல, அவர் போய் தங்குறது, கூடவே போய் செக்யூரிட்டிகள் தங்குறது, அத்தனை செலவுகளையும் மிச்சம் பண்ணாலே போதும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரயில்கள்லையும் இந்த கவாச்சுங்கிற பாதுகாப்பு உபகரணத்தை பொருத்திடலாங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.